எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீக்லியில் இருக்குது சார்ட்டு. ஒரு நல்ல டபுள் டாப் மாதிரி தான் எடுத்து போகுது. சூப்பரான டபுள் டாப். போனால் அந்த அளவுக்கு போகணும். அதுதான் கடைசி. பார்ப்போம் போகுதா ரிட்டர்ன் ஆகுதா. டெய்லியில் பார்ப்போம். டெய்லி ஒரு ட்ரெண்ட் மாதிரி பார்ப்பாங்க. டெய்லியில் இவ்வளோக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. இங்கே தான் செல்லர் ஓப்பன் இருக்குது. கரெக்டாக இருக்குது. சப்போர்ட்டில் நாளைக்கு பையாக தான் செய்யும். ஃபைவ் மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட். சென்சஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நிஃப்டி அவ்வளோ சார்ட்டு நம்ம பார்க்குற மாதிரி கிளியராக இல்லை. இது 5 மினிட்ல இது ஃபஸ்ட்டு கேண்டில். கீழே சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்விங்கே நம்ம எடுக்க வேண்டாம். செகண்ட் ஸ்விங் இது செகண்ட் ஸ்விங்கி கீழே இறங்கும்போது இதுதான் கடைசி கேண்டில். இதுக்கு மேலே எடுத்தால் என்ட்ரி எடுக்கலாம். சூப்பர் என்ட்ரி. இந்த பையர் செல்லர் வின் பண்ண பிறகு என்ட்ரி எடுக்கலாம். இது கடைசி கேண்டில். அதில் ஹோல்ட் ஆகுது. கடைசியில் இந்த செல்லரை பையர் வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். எவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும் பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இது ஒரு டபுள் டாப் மாதிரி, டபுள் பாட்டம். ஃபஸ்ட்டு மேலே தருகின்றது இந்த இது டார்கெட் ரீச் ஆகிட்டு ரெண்டாவது டைம் போகும்போது மேலே உள்ள டார்கெட் போகும். மேலே வரையும் ஹோல்டு பண்ணலாம். ஒரு 3/4 தூரம் வரும்போது எக்ஸிட் பண்ணிடலாம். இந்த அளவு 625, 175, ஒரு 88, 168 பாயிண்ட்டு கிடைக்குது. ஒரு 100 பாயிண்டாட்டும் கேட்ச் பண்ணியிருக்கலாம். சூப்பரான என்ட்ரி. இந்த ஒரு என்ட்ரி மட்டும் தான் எடுக்கணும். இதுதான் அவங்களுக்கு கரெக்டான என்ட்ரி. வேறு அதுக்கப்புறம் மேலே போகும் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. மேலே போகாது. ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு கேண்டிலே செல்லிங் ப்ரெஷர் உள்ள கேண்டில். செல்லிங் ப்ரெஷரு கீழே பையிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் அவ்வளோ தூரம் பை ஆகுது. இது மொட்டையாக இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுன்னா கீழே தான் இறங்கும். ஏன்னா மேலே தான் பையிங் ப்ரெஷர் இருக்குது. இங்கே வரையும் பாடி இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் க்ளோஸு இங்கே வரையும் கொடுத்துருந்தோன்னா கீழே தான் இறங்கும். இதுதான் என்ட்ரி. இந்த ஒரு என்ட்ரி மட்டும் கேட்ச் பண்ணினா சூப்பராக வெயிட் பண்ணி எடுத்துருக்கணும். இது எப்போ எவ்வளோ நேரம் இருக்குன்னா 4, 6, 8, 10, 12, 13 கேண்டில் 5 மினிட் கேண்டில் வந்திருக்கு. 65 செகண்டு நம்ம வெயிட் பண்ணோம். 1 மணி நேரத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு என்ட்ரியே கிடச்சிருக்கு. யார் வெயிட் பண்ணுவா? அப்போவுமே ஒரு நிறையா போட்டு காலி பண்ணியிருப்போம். ஆனால் இதில் கூட ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். டார்கெட்டு இந்த ஸ்விங்கு தான் வைக்கணும். இந்த இது வரை தான் வைக்கணும். 3/4 தூரம் வரும்போதே எக்ஸிட் பண்ணணும். போயிட்டு இருக்கும்போதே 3/4 தூரம் இருக்கும்போதே எக்ஸிட் பண்ணி விட்டுருணும். இந்த பையரை என்ட்ரி கிடச்சிருக்காது. இந்த பையர் செல்லர் பண்ணும்போதே 3/4 டார்கெட்டு போயிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கும்போது கொஞ்சம் தள்ளி தான் விழும். நிறைய பேர் டார்கெட்டை ஒன்றே ரீச் ஆகிடும். ஃபஸ்ட்டு சிங்கிளோட செகண்ட் சிங்கு தான் நல்லா சூப்பராக இருக்கும். எப்போவுமே நிறைய டார்கெட்டாக இருக்கும். இதே இது நிஃப்டியை பாருங்களா, அங்கே என்ன நடக்குதுன்ட்டு நான் பார்த்தேன்.
அதில் கடைசி கேண்டிலுக்கு மேலே பையா இருக்குது, இதில் கடைசி கேண்டிலே காணும். இந்த இருக்குது, அதுக்கு கீழே தான் இருக்குது. கீழே இறங்குச்சுன்னா கீழே இறங்குதுன்ட்டு தான் நம்ம எதிர்பார்க்கணும். அதுக்கு மேலே போய் அந்த விற்கிறோம் போயிட்டு திரும்ப இறங்கியிருக்கு. இதில் என்ட்ரி எடுக்க நம்ம கஷ்டம். நம்ம பார்க்குற மாதிரி பார்க்குறதுல இதில் என்ட்ரி எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் எடுக்கணும். டபுள் டாப் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பையர் செல்லர் வின் பண்ண பிறகு இது வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். இந்த என்ட்ரி சென்சஸ் சூப்பராக கொடுத்துருக்கு. சென்சஸ் சார்ட்டே பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சா கூட நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இதுதான் கடைசி கேண்டில், அதுக்கு மேலே பை ஆகுது. இந்த பையர் செல்லர் வின் பண்ண வரும் என்ட்ரி எடுக்கலாம். சூப்பராக என்ட்ரி. அதுக்கப்புறம் எப்படி பார்க்கணுன்னு பார்ப்போம். கொஞ்சம் டெலீட் பண்ணி இந்த இது கரெக்டாக ரீச் ஆகணும் உடனே. ஏன்னா இதில் எப்போ எங்கேனாலும் திரும்பும். இந்த விக்கு மேலே இருந்துச்சுனால எங்கேனாலும் போய் திரும்ப. சில டைம் இதுலேயே திரும்பும், இல்லை உள்ளே தான் போகும். ஏன்னா இது கொடுத்ததுனால அது மேலே போயிடுச்சு. இந்த ஸ்விங்கி வந்து அந்த இதை கிட்ட போகிறதுனால ரெண்டாவது ஸ்விங்கி உடச்சி மேலே போயிட்டான். இது கீழே ரிட்டன் வரும்போது எப்படி எடுக்கணும்னா, இந்த பையர்ஸ் எல்லாம் வின் பண்ணுறான். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஒரு பையர் செல்லர் வின் பண்ண பிறகு அப்புறம் ஒரு க்ரீன் வந்து அதை பிரேக் பண்ணி திரும்ப அது உள்ளே வருதான்னு பார்த்து அப்படியே எடுக்க. இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்த பிறகு கூட என்ட்ரி எடுக்கும். இதுதான் என்ட்ரி. இந்த என்ட்ரி தான் சூப்பரான என்ட்ரி. எவ்வளோ தூரம் டார்கெட் நம்ம பார்க்கணும். இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்தப்போ நம்ம என்ட்ரி எடுத்துடணும். அதுக்கப்புறம் உள்ளவர் தான் பார்க்கணும். பையர் உள்ளே போகல, ரிட்டர்ன் ஆகுது. ஏட்டம் ஸ்விங் இருக்கான்னு பார்க்கணும். நான் டெய்லியிலே உங்களுக்கு ஒரு இது ஒரு ஸ்விங்கு தான். டெய்லி சாட்லேயே இதில் விற்காக தான் இருக்குது. இதுக்கு கீழே எங்கேனாலும் திரும்பும் மார்க்கெட். இப்படி பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு ஏதோ அதுக்கப்புறம் 1 ஹவர் சாட்டில் ஏதாட்டும் திரும்புறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கணும். அவன் உடச்சி உள்ளே வந்துட்டான். இது இப்போ மேலே போய் க்ளோஸ் கொடுத்துட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போய்ட்டு இனி எங்கள் நேரம் திரும்புறதுக்கு தான் அது இடம் பார்க்குது. இதில் இருந்து நாளைக்கு மேலே தான் போகும். மேலே போயிட்டாலே மேலே நேரம் திரும்பும். அது திரும்பாமல் இந்த இடத்துல வச்சு பிரேக் ஆகி கீழே வருதுனுங்களாம் கடைசி. அப்போ வந்து மேலே போகாது. அப்புறம் கீழே இறங்கிடும். கீழே எங்கேயாட்டம் இங்கே கடைசி கேண்டில் எதுன்னு பார்த்து அங்கே தான் போய் பையாகும். இப்படி மேலே போன அப்புறம் இங்கே இதாட்டம் கடைசி கேண்டில் நான் இருக்குல்ல, இதுவரையும் வந்து அதுக்கப்புறம் தான் பை பண்ணி மேலே போவோம். இப்போ நம்ம இது டெய்லியில் இப்படி விற்கிறதுனால ஒரு லைன் போட்டு எங்கேனாலும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எக்ஸிட் பண்ணிடணும். 5 மினிட்டில் போகும். இப்போ இதில் இந்த கேண்டில் என்ட்ரி போட்டிருப்போம். அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இது சிங்கு ஒன்றும் தெரில, ஏன்னா உள்ளே வந்துருச்சு. எதுலனாலும் திரும்பவும் நம்ம இங்கே பையர் செல்லர் வின் பண்ணுற இடத்துல க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இந்த இதான் கடைசி பையர். பையர் ஓப்பனுக்குள்ளே வந்துட்டான். அப்போ எக்ஸிட் பண்ணிடுங்க. இந்த கேண்டில் வந்தோன்னே எக்ஸிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இவ்வளோ தூரம் தான் ப்ராஃபிட்டு. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ தூரம் தான் ப்ராஃபிட். நானூற்றி 85, 15, 500, 140, 640, 155 பாயிண்ட் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. எந்த டவுட்டும் இல்லாமல் அது பாட்டு வெயிட் பண்ணி விட்டுடலாம்.
இறங்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி பார்க்கணுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். இந்த பையர் ஓப்பனும் உள்ள பிரேக் பண்ணி போகிறான். அந்த கடைசி பையர் இதில் லைன் போடணும். அதில் கீழே பிரேக் ஆகுது. பிரேக் ஆகிட்டுனா கீழே பிரேக் ஆகிட்டுனா என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ மேலே அப் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னா இந்த பையர் ஓப்பனுக்கு மேலே அப்படியே பையாகி போயிடும். இந்த ரெட் கலர் கீழே வராது, இதுலேயே பையாகி அப்படியே மேலே போயிடும். அப்போ ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். நிறைய அங்கங்கே ஸ்விங் இருக்கோ அது வரையும் போயிடும். கீழே பிரேக் ஆகிட்டனால திரும்ப மேலே மார்க்கெட் போகுது. மேலே பிரேக் பண்ணி போனாலும் போகாது. இப்போ இந்த கடைசி பையர் இவன் தான். இவனை இந்த ஹேண்டில் பிரேக் பண்ணிவிட்டு இது அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தெரியுது இனி கீழே தான் போவோம் அப்படின்னு சொல்லுது. திரும்ப பையாகி மேலே போகுது. மேலாகி போனாலும் திரும்ப ரிட்டனுக்கு இங்கே கடைசி கேண்டில் இவன் தான். அதையும் கீழே பிரேக் பண்ணுது. அப்புறம் இந்த கேண்டில் இதை பிரேக் பண்ணி இந்த பையர் ஓப்பனை பிரேக் பண்ணி அவன் மேலே போகிறான். மேலே போய் அங்கே கரெக்டாக அங்கே விற்கு இருக்குது. அங்கே போய் விற்க டச் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. இந்த பையரை வின் பண்ணுறான். திரும்ப உள்ளே போகலை. இந்த பையர் உள்ளே போகிறான், ஆனால் க்ளோஸ் உள்ளே பிரேக் ஆகலை. அப்போ ட்ரெண்டு டவுன் மாறுது. இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சின்ன என்ட்ரி எடுக்கிறவங்க எடுக்கலாம். கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஆனால் இது ஒரு என்ட்ரி தான். ஏன்னா இந்த பையர் ஓப்பனுக்கு உள்ளே போனால் தான் பிரேக் ஆகும். இதிலெல்லாம் செல்லிங் இருக்குதுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இந்த பையர் ஓப்பனில் லைன் போடுவோம். அடுத்த ரிஜெக்ட் ஆகுது. திரும்ப இந்த பையர் ஓப்பனில் லைன் போடுவோம். ரிஜெக்ட் ஆகுது. சும்மா கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கள்ல, அவங்களுக்கு இந்த என்ட்ரி சொல்கிறேன். அப்புறம் உள்ளே போயிட்டு உள்ளே வருது. அப்புறம் எக்ஸிட் பண்ணியிருக்கணும். இப்படி கீழே போகும்போதே இங்கே 1 மினிட்டில் மாற்றி பார்த்தா உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் போது இருக்குது. அங்கே திரும்புகிற மாதிரி இருந்தாலே நம்ம எக்ஸிட் பண்ணிடலாங்க. இல்லை இவ்வளோ பெரிய பையிங் ப்ரெஷர் வரும்போது அங்கே ஒரு பையர் செல்லர் வின் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இந்த இடத்துல போகிறான். இப்போ இந்த இடத்துல இருந்து இதுதான் கடைசி கேண்டில். உள்ளே போயிட்டு இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே போகுது. இதுதான் கடைசி கேண்டில். ஆனால் பிரேக் பண்ணி உள்ளே வருது. உள்ளே போனாலும் மேலே போய்ட்டு ரிட்டர்ன் தான் ஆகுது. அது எங்கேயே செல்லிங் இருக்குதுன்னு தான் சொல்லுது. இப்போ இதுக்கு மேலேயே போகுதுன்னு வைங்களாம், அப்போ கண்டினியூவாக மேலே போயிடுவான். ஆனால் கீழே இறங்கி அது கீழே செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு காமிக்கிட்டு இந்த பையர்லேருந்து பிரேக் ஆகி போகுது. இந்த இதில் எதில் எப்படி என்ட்ரி எடுக்குன்னா இந்த பையிங் ப்ரெஷருக்கு இங்கே வந்திருக்கு. இந்த இன்வெர்டர் கேமர் முடிஞ்ச பிறகு ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஏன் இன்வெர்டர் கேமர் முடிஞ்ச பிறகு என்ட்ரி எடுக்கணும்னா இன்வெர்டர் கேமர் வந்தாலே ட்ரெண்டு எப்படியும் பை ஆக தான் செய்யும். கரெக்டான சப்போர்ட்லேயே வந்திருக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு 3 இன்வெர்டர் கேமர் காமிக்கிறேன். இதில் ஒரு இன்வெர்டர் கேமரா வந்திருக்கு. ஆனால் இது என்ன கேமர்னா டார்கெட் ரீச் ஆகிற இன்வெர்டர் கேமரா சப்போர்ட்டில் வரல. இங்கே வந்திருக்கணும். இந்த இடத்துல வந்திருக்கணும்னா அப்போ மேலே போயிருப்பான். அது ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு க்ரீன் வந்து அதுக்கப்புறம் போயிருக்கு. டார்கெட் ரீச் ஆகிற இன்வெர்டர் கேமரா. இன்னும் ஒரு இன்வெர்டர் கேமரா இருக்குது. இதுவும் கீழே இறங்கி இங்கே போய் ரிஜெக்ட் ஆகுது. இதுவும் டார்கெட் ரீச் ஆகிற இன்வெர்டர் கேமரா. இது எப்போ மேலே போயிருக்கோன்னா இந்த இங்கே யார்ட்டும் சப்போர்ட் இருந்திருக்கணும். இங்கே யார்ட்டு போய் ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையா வந்து ரிவர்ஸ் ஆகும்போது தான் மேலே போகும். இப்போ இது ஏன் திரும்புதுன்னா இதில் சப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே ஒரு சப்போர்ட் நடந்துச்சு. அதனால் இந்த கடைசி கேண்டில் ஒரு இன்வெர்டர் கேமரா வருது. அதனால் இதிலேருந்து பை ஆகி போகுது. இப்படி ஒவ்வொரு இன்வெர்டர் கேமராவுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் போது இருக்குது. இப்போ அங்கே நம்ம எவ்வளோ தூரம் வைக்கணும்னா இந்த இதுவரையும் தான் வைக்கணும். ஏன்னா இதுதான் டார்கெட்டு. இப்போ இது மேலே எப்பவும் போயிருக்கணும்னா இந்த இடத்துலேருந்தே பையாகி போயிட்டுனா அது மேலே போயிருக்கும். இங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு இங்கே சொல்லுது. அப்போ நம்ம பக்கத்தில் நேரம் திரும்புறதுக்கு இடம் இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். எதனால் எடுக்கணும்னா இந்த ஒரே ஒரு இன்வெர்டர் கேமராவில் எடுக்கும். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது.
இங்கே இந்த சப்போர்ட்லேயே கரெக்டாக இன்னொரு கேமரா வருது, அதனால் இந்த ஒரு என்ட்ரி மட்டும் எடுக்கலாம். அப்புறம் ரிட்டர்ன் ஆகும்போது எப்படி என்ட்ரி எடுக்கலான்னு பார்க்கணும். ரிட்டர்ன் ஆகும்போது என்ட்ரியே கொடுக்கல. பையர் செல்லர் வின் பண்ணுறான், ஆனால் கண்டினியூவாக கீழே வந்துட்டு. அப்படி வந்தாலும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த இறங்கும்போது இந்த கடைசி கேண்டில் இருக்கா, இதிலேருந்து ஒரு பை ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்துருக்கு. இது எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா, இதில் வந்து ஒரு பையர் செல்லரை வின் பண்ண பிறகு இதில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துடும். இந்த கேண்டில் க்ரீனாக இருந்துட்டணும். இப்படி ஒரு சின்ன க்ரீன் கலர் கேண்டில் வந்து மேலே ரிஜெக்ட் ஆகிருக்கணும். அப்படி அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தால் அப்போ கண்டினியூவாக அடுத்த டார்கெட் எங்கே வரையும் போகலான்னு பார்க்கணும். இது போனாலும் இந்த என்ட்ரி எடுக்கக்கூடாது. எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஒரு நாள் என்ட்ரி மிஸ் ஆகிட்டாலும் பரவாயில்ல, நம்ம கட்டாயம் எடுக்கணும்னு நினச்சோன்னா எப்படியும் லாஸ் பண்ணி விட்றோம். எல்லாத்துலேயும் அவங்க கீழே போயிருக்க அன்னைக்கு போச்சு அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. கரெக்டான என்ட்ரி வரணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பார்த்து எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பணம் போடலனாலும் எப்படி லைன்னு போட்டு அந்த மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லைன் போட்டு கேண்டில் வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனவரும் ஓரளவு ஒரு புரிஞ்சிடும். அப்போ தான் அந்த மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். 4000 வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்து வெறும் 10 பேர் தான் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டுடைய தன்மை. அதனால் கவனமாக காசு போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எப்படியும் ஜெயிச்சிடலான்னு நினைக்காங்க, ரொம்ப மோசம்தான். அது சார் சொன்ன பிறகு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்காங்க, இருந்தாலும் வெறும் 10 பேர் தான் ட்ரேடர் இருக்காங்கன்னா எல்லாம் இது ஒரு ஆசை உண்டாகும் பார்த்துடுங்க. இந்த ட்ரேடிங்கில் உள்ளே போயிட்டாலே சும்மா காசு வருதா நிறைய அள்ளிடலான்ட்டுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் நம்மளுக்கு. அந்த கை சும்மா இருக்காது. முறையாக பண்ண மாட்டோம். எந்த தொழிலுக்குமே ஒரு முறை இருக்கணும். ஒரு தொழில்லாம் ஒரு பண்ணுறோன்னா அதுக்கு கரெக்டான இது பண்ணணும், பக்தி இருக்கணும். அப்போ தான் அது ஜெயிக்க முடியும். சும்மா ஏனதானு பண்ணோன்னா ஜெயிக்காது. சரி, பார்த்து 2 எடுங்க.